டொயோட்டா லேண்ட் க்ரூசர் மாதிரி அதே ஸ்டைலுக்கு அடிச்சு கியூட் 12,50,000 விலை. அருமையான வேன். அதை விட பாடி வந்து நல்லாவே இருக்கின்றது. ஒரு வாகனத்தில் வந்து பாடி தான் முக்கியம். அதே மாதிரி சூப்பர் ஜியில் வந்து 17 இருக்கு, 16 டொயோட்டா ஸ்பிரிண்டர், டொயோட்டா கொரோனா 22 கார் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நிசான் சானி கார் வந்து இருக்கு. அதை விட 20க்கும் மேற்பட்ட பாவித்த வாகனங்கள் இங்கே இருக்குது. எடுத்ததுலேருந்து அப்படியே நான் ஒரு சில வழிக்காக ஓடித்திருக்கிறேன். டிஃபரெண்ட் கலர் வந்து எப்பயுமே கார்களுக்கு மார்க்கெட்டாக இருக்கும். டாடா இண்டிகா ஒன்று சன்ரூஃப் இருக்கின்றது. அதே மாதிரி பின்னுக்கு வந்து ஒரு டுவெல் ஏசி இருக்கின்றது. டீசல் செய்யக்கூடிய பெரிய ஸ்பேஸ் உள்ள ஒரு டொயோட்டா கொரோனா அப்படின்ற டொயோட்டா கம்பெனியில் சார்ந்த ஒரு முக நகை நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நகை ஸ்டேபிள் விலை. எப்பயுமே விலை குறையாத காருகளில் நல்ல கார். இது மற்றபடி பாடியும் வந்து இந்த காரில் என்ன பியூட்டினா வந்து இது லக்ஸரி கார் அப்படின்றதுக்கு ஒரு சொல்லலாங்க. பின்னுக்கு வந்து ரேயா ஈட்ட வைஃபர் வந்து ஸோ பாருங்கள், இது வந்து நார்மலாக 3L இன்ஜின், டால்ஃபினுக்கு வர இன்ஜின் தாங்க. விசேஷ் காசு என்னெல்லாம் விலை குறவுன்னு நீங்கள் எல்லாம் கொடுக்குற ஆதரவு தாங்க. உண்மையிலே இது விலை குறவு தாங்க. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ எங்கே நிற்க வேண்டாம், ஜாழ்ப்பாணத்தில் இருபாளைய சந்தியில் அமைந்துள்ள SS கார் சேல். இங்கே வார பாவித்த வாகனங்களுடைய புதிய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்து கொண்டு வரேன். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டொயோட்டா கைஸ் வேன் உண்டு, ஒரு டொயோட்டா 7 சீட்டர் கிஜாங்கன்னு சொல்லி ஒரு ஜீப் உண்டு. டொயோட்டா கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஸ்பிரிண்டர், டொயோட்டா கொரோனா 22 கார் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நிசான் சானி கார் வந்து இருக்குது. அதை விட 20க்கும் மேற்பட்ட பாவித்த வாகனங்கள் இங்கே இருக்குது. இன்றைய பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 8ஆம் மாதம். ஒவ்வொரு வாகனமும் என்ன விலை, என்ன பேசிக்கிறதுன்னு இருக்குது, எல்லாம் வந்து வரலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ராயாண்ணா, எப்படிங்க? ஹலோ பாலா அவர்களே, நீண்ட காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு நானும் பாலாவும் சந்திக்கின்றோம். அதே மாதிரி பாலா, இனிய காலை வணக்கம். இன்றைய தேதி 10ஆம் தேதியா? 10ஆம் தேதி. என்னுடைய பார்வையாளர்களே, இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வந்திருக்கின்ற 3 வாகனம் 4 வாகனம் வந்திருக்குங்க. அதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொல வளவலன்னு பேசி இல்லை, நேரடியாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா 7 சீட்டர் டொயோட்டாவில் வந்து FZ 9055 அப்படின்ற வந்து ஒரு 7 பேர் போகக்கூடிய டொயோட்டா லேண்ட் க்ரூசர் மாதிரி அதே ஸ்டைலுக்கு அடித்து 3L உள்ள ஒரு ஜிப் ஒன்று பார்க்க போகிறீங்க. வாங்க அந்த ஜிப்பை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். சுற்றி பாருங்க எப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இது பாருங்கள் பாலா, உண்மையிலே வந்து இந்த ஜிப்பில் ஸ்டைலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. ஜிப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக காட்டுங்க பாலா. டொயோட்டா கிஜாங். ஆமாங்க, இருங்க 7 சீட்டு அழகா 7 பேர் வந்து போகக்கூடிய மாதிரி. ஆமாம், சும்மா கணக்கணும் பாருங்களேன். 4 4 8 8 1 9 டிரைவர் சேர்த்து 10 பேர் போகலாம். ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகணுன்னா 9 பேர், ஏன்னா 9 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த சீட்டை வேணாங்களுக்கு ஃபால் பண்ணலாம் பாலா. நிறைய சாமான் ஏற்றிட்டு 4 பேர் 5 பேர் போய்கொண்டு நிறைய சாமான் ஏற்றக்கூடிய 5. ஆமாம் சீட்டை மடிக்க வேண்டாம். ஸோ அதுக்கு இது வந்து அந்த ஒரிஜினல் ஸ்பைலர் இருக்குது, ஒரிஜினல் ஸ்பைலர் இருக்கும். அதே மாதிரி எம்பசி FS எம்பசி இது தான். ஸோ எம்பசியில் ஓடினது பெருசாக ஓடி இருக்காது. மற்றபடி இதில் என்னென்ன உண்மையான விஷயம் என்னென்ன பாலா, உண்மையிலே வந்து டீசல் வந்து கொஞ்சம் இருங்க, அன்லாக் பண்ணிக்கல்றேன். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. டேஷ்போர்ட்டை பாருங்கள் பிடிக்குன்னு சொல்லி நல்ல லுக்காக இருக்குது. நல்ல அழகாக இருந்து 3 5 7 பேர் நல்ல அழகாக போகக்கூடிய 7 சீட்டர் கிஜாங், டொயோட்டா கிஜாங், டொயோட்டா லிமிடெட் எடிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அந்த ஃபுட் ரேசஸாக இருக்கலாம். இல்லாட்டி உள்ளுக்கு கூட வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு பிளாக் வந்து ஒரு இன்டீரியர் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு இன்டீரியர் வந்து பிளாக் இருக்குன்றது. அதே மாதிரி சீட் வந்து ஆஷ் கலர் சீட் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஆப்ஷன். ஜிப் வந்து தூர பார்வையோ சரி, கிட்ட பார்வையோ சரி, ஒரு மிரட்டெல்லாம் அசத்தெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன விலை வந்து முழு விலையுமே பாலா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? சும்மா குத்து மதிப்பா? அல்டோ பேக்னாரே 40 லட்சத்துக்கு மேலே நிற்கிது. அப்போ இது எப்படி 80-90? ஆமாம் பார்வையாளர்களே, இதன் முழு விலையுமே 77 லட்சம் ரூபா. அதுவும் டொயோட்டா 3L இன்ஜின் உள்ள 7 சீட்டர். ஆமாம், 7 சீட்டர். அதுவும் இங்கிலீஷ் நம்பர். அதனால ஒரு 50 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா லீஸ் வந்து லேஸாக தருவாங்க. ஒரு ஃப்ளாக் ஹோல்டர் உள்ள ஒரு வண்டி முழு விலையுமே SS காசு என்னெல்லாம் விலை குறவுன்னு நீங்கள் எல்லாம் கொடுக்குற ஆதரவு தாங்க. உண்மையிலே இது விலை குறவு தாங்க. 7750 7 பேர் போகக்கூடிய. மற்றபடி டீசல் லெவலில் செய்யணும் உங்களுக்கு கேள்வி இருக்கும். நான் தான் அதை ஓட்டிக்கிட்டே வந்தேன். நல்லா அதை போட்டிருப்பேன் என்னுடைய யூடியூப்பில், என்னது டிக்டாக்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பெட்ரோல் வந்து 60, நான் இப்போயும் சொல்ல மாட்டேன். ஆமாம் 16 15 16 லாங் ட்ரிப் 16 செய்யுதுங்க.
என் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் நீங்கள் அவ்வளோ செய்யாதுன்னு. இது நான் தான் ஓட்டு வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு 16க்கு மேலே செய்யுது என்னுடைய பார்வையாளர்களே. நார்மலாக வந்து 15 செய்யும். அதே மாதிரி இன்ஜின் என்ன இன்ஜின்னா ஒரிஜினல் டொயோட்டாவில் வந்து ஆமாம். ஸோ பாருங்கள், இது வந்து நார்மலாக 3L இன்ஜின், டால்ஃபினுக்கு வர இன்ஜின் தாங்க. நார்மல் இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வேண்டிய மாதிரி எடுக்கலாங்க உங்களுக்கு. பாருங்கள், இப்படி ஒரு நல்ல ஜீப் ஒன்று வந்துருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வந்து விலைகள் வந்து சின்ன ஒரு மாற்றம் செய்யறதுக்கு ஒரு பெரிய மாற்றம் செய்ய முடியாது, சின்ன மாற்றம் செய்யணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து கார்கள் இருக்கும், அல்டோ கார்கள் இருந்தால் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு அந்த காரை கொடுத்து ஒரு 7 பேர் போகக்கூடிய விலை குறைவாக டீசல் வேலை செய்யக்கூடிய பிராண்டட் வெஹிக்கிள்னால் வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள்னு சொல்லுவேன், டொயோட்டா கம்பெனி. அதே மாதிரி வாங்க அடுத்த காருக்கு போவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா 65-3897 இலக்க முடியும். இதுவும் டொயோட்டானே? ஆமாம், இதுவும் டொயோட்டா. இது டீசல் டொயோட்டா வந்து டொயோட்டா. வாங்க பின்னுக்கு பாருங்கள் இப்படிட்டு. டொயோட்டா ப்ரீமியோ கொரோனா இல்லையே, இது வந்து டொயோட்டா கொரோனா அப்படின்ற மாடல். இதுவும் வந்து நல்ல டீசல் டொயோட்டா ப்ரீமியோட வந்து கொரோனா அப்படின்றது கொஞ்சம் லக்ஸரி காருங்க தான். ஸோ பாருங்கள் என்னென்ன பியூட்டி இந்த காரில் என்ன பியூட்டினா வந்து இது லக்ஸரி கார் அப்படின்றதுக்கு ஒரு சொல்லலாங்க. பின்னுக்கு வந்து ரேயா ஹீட்டர் வைஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹீட்டர் வைஃபர் இருக்குன்றதோ அதே மாதிரி பேக்குக்கு ஒரு ஹீட்டர் வைஃபர் கொடுத்துருக்காங்க. இது பின்னுக்கு லாங் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கார். வாவ், நல்ல ஸ்பேஸ். என்ன ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பிளேஸ். அதே மாதிரிக்கு இந்த இதில் பெயிண்டெல்லாம் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வந்த மாதிரியே இருக்கும். பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் உள்ளுக்கு காற்றே பாருங்கள், தூக்க முடியாமல் இருக்குது. லொக்க கழட்டி தான் தூக்கணும். ஸோ உள்ளுக்கெல்லாம் எக்ஸலன்ட் 100% எக்ஸலன்ட் ஃப்ரீங்க. அதே மாதிரி இதுவும் வந்து டீசல் வந்து 15 செய்யும். என்னடா இன்றைக்கி என்ன எஸ்எஸ் காசில் 15 செய்யுமா அப்படி இல்லை. இது ரெண்டுமே வந்து நாங்கள் வந்து மாத்திரையிலேருந்து வரும்போது 5000 டீசல் தான் ஊற்றிட்டு வந்தோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு மெக்கானிக் பாஸ் எப்பயும் சொல்கிறது, ஒரு மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. டீசல் செய்யக்கூடிய பெரிய ஸ்பேஸ் உள்ள ஒரு டொயோட்டா கொரோனா அப்படின்ற டொயோட்டா கம்பெனியில் சார்ந்த. நீங்கள் நிறைய பேர் எடுத்துருந்தீங்க டீசல் கார் இருக்கோண்டு. அந்த வழி பார்த்தீங்கன்னா இன்னொரு டீசல் கார் வந்திருக்கு இந்த முறை. சரி, இந்த விலை என்ன சொல்லுவீங்க? இதன் விலை ஆரம்ப விலை வந்து 42 ரூபா சொல்கிறவங்க. நீங்கள் வாங்க விலையை வந்து கொஞ்சம் அனுசரித்து செய்யலாம். அதே மாதிரி ஃபுல் ஆப்ஷன். வாங்க உள்ளுக்கு காட்டுங்க பாலா. பாருங்க உள் வளங்களை பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி. ரைட், இப்போ இதுக்கு என்ன ரிலீஸிங்லாம் மாதிரி இதுக்கெல்லாம் அண்ணா 30 ரூபாய்க்கு மேலே எடுக்கலாம். 30 ரூபா ஷூர் எடுக்கலாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்போது ஃபினான்ஸ் கம்பெனி எடுக்கலாங்க. ஃபினான்ஸ் கடன் தரவங்க தான் பணம் தருவாங்க. நம்ம கட்டுறது தான் கவனமாக இருக்கணும். பார்வையாளர்கள் கடன் வாங்குவது பெரிய வேலையே இல்லை, கட்டும்போது கஷ்டம். அதனால் யாருமே லீஸ் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. வாங்க அடுத்த காருக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் டொயாட்டோ பார்த்தீங்கன்னா 300-7897 இருக்க முடிய டொயாட்டோ கொரோலா. டொயோட்டா கொரோலா காருங்க. இதில் எல்லாமே விரும்புகிற கார் தான், உங்களுக்கு எல்லாம் விருப்பமான கார் தான். 110 அப்படின்ற ஒரு மாடல். இந்த கார் வந்து எப்பயுமே மார்க்கெட், அது அந்த வந்த காலத்துலேயும் மார்க்கெட், இப்போயும் மார்க்கெட். என்னென்னா வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்றது லாங் டிஸ்டன்ஸுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். மூணாவது வந்து விலையும் வந்து நார்மலாக வந்து ஸ்டேபிள் விலை, எப்பயுமே விலை குறையாத காருகளில் நல்ல கார். இது மற்றபடி பாடியும் வந்து இது பெட்ரோல் டீசலா? பெட்ரோல் வந்து இதுவும் 15 பெட்ரோல் செய்யும். அது டீசல் 15 வேலை செய்யும். அதனால் இது பெட்ரோல் 15 வேலை செய்யும். ஆமாங்க. இப்போ இந்த சனம் போயிட்டு எடுத்து வந்த காரணமே வந்து கொஞ்சம் பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய கார். பெரிய கார்கள் வந்து அந்தளவாக இப்போ நார்மலாக நீங்கள் இந்த FB15 எடுத்தீங்கன்னா வந்து நார்மலாக பெட்ரோல் வந்து 13-14 தான் செய்யுங்க. இப்போ பெட்ரோல் ஆக கூட செய்கிறது இந்தியன் கார்கள். இதுக்கு 16-17 அப்படி செய்யும். ஸோ இப்போ ஜப்பான் கார்களில் பெட்ரோல் செய்யக்கூடிய கார்கள் இன்றைக்கி பர்ச்சேசிங் பண்ண இந்த 3 வண்டியுமே பெட்ரோல் செய்யக்கூடிய வாகனங்கள். சாரிங்க, 1 டீசல், 2 டீசல், அதுவும் நல்ல டீசல் செய்யக்கூடிய, இது பெட்ரோல், நல்ல பெட்ரோல் செய்யக்கூடிய ஒரு வாகனம். இன்டீரியர் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்டீரியர் நல்லாவே இருக்குது. மேனுவல் கியர். இன்டீரியல் எப்படி இருக்குன்றது அதே மாதிரி ஒரு வாகனம் எடுக்கும்போது போல் கலர்கள் வந்து உண்மையிலே அழகான கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. இப்போ ஒயிட் வந்து எல்லாம் காமன் கலருங்க. எல்லாம் கொடுத்து அது காமனாக போயிருங்க. டிஃப்ரெண்ட் கலர் வந்து எப்பயுமே கார்களுக்கு மார்க்கெட்டாக இருக்கும். அந்த கலரை பாருங்கள், ஒரு ஸ்லிங்கி க்ரீன் அப்படின்றது ஒரு அழகான க்ரீனுங்க. இந்த க்ரீனில் வந்து ஒவ்வொரு அழகான கலர்ஸ் இருக்குது. இந்த க்ரீன் வந்து தூக்கலாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே வந்து கலரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து வாங்குறது. ஒவ்வொரு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலரை பாருங்கள். அதே மாதிரி டொயோட்டா ஸ்பிரிண்டர் அப்படின்ற கார். ஓகே, எங்களுடைய இது வேற எங்கள்ட கேபிகேஷன் போன முறை போட்டுனாங்க வீடியோ. அண்ணே வணக்கம், வாங்க வாங்க வாங்க. அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்குண்ணே? ஆமாம். எந்த காரை கொடுத்தோம் போல இந்த இருக்குது 65 டேஷ்.
ஒரு 8 மாசம் பாரு. 8 மாசம் எப்படி கணா இருக்கு? அது எடுத்த மாதிரி அப்படியே இருக்கு. இதுலயோ சரி இதுலயோ சரி ஒரு புள்ளையே இல்ல. எடுத்ததுல இருந்து அப்படியே நான் ஒரு சிலவழிக்கா ஓடித்திருக்கிறேன். ரைட் எடுத்த மாதிரி அப்படியே ஓடித்திருக்கீங்க. சந்தோஷம் பாருங்க அண்ணன் வந்து 8 மாசம் பிறகு நம்மளோட ஒரு நட்பு, அதாவது இன்னைக்கு கொடுத்தோம் நான் எடுத்தோம் கவுத்தோம் இல்லைங்க எங்களுடைய அப்ப என்ன கார் பார்க்க வந்தீங்களா? வேற மாத்திர ஐடியா இல்லாட்டி இது மாத்தி செய்வோம்னு வந்தாரு. அடுத்து நான் எங்க வந்தாலும் மாலை வந்துட்டு பார்த்துட்டு தான் போவோம். நட்பு. ரைட் அவரோட வீடியோல பாக்குறது. ஸோ பாலா இதுக்கு ஒரு வள்ளுவர் சொல்லுவார், முக நகை நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நகை நட்பது நட்பு அப்படின்ற மாதிரிக்கு வாடிக்கையாளர்லாம் வந்து ஒரு காந்தி வாடிக்கையாளர் சொல்லுவார், எங்களுக்கு முக்கியமாக வந்து யார் ஒருவர் வந்த வாடிக்கையாளர் ஒழுங்காக மரியாதை கதைக்கிறவங்களுக்கு ஒரு நாளுமே வாடிக்கையாளர் குறை இருக்குது. அந்த வாடிக்கையாளர் இல்லாட்டி நாங்கள் இல்லைங்க, பார்வையாளர் இல்லாட்டி பாலா இல்லைங்க, ஸோ ஒன்று இல்லாட்டி ஒன்றும் இல்லைங்க. ஸோ எஸ்எஸ் காசு பாருங்க அந்த வேடின கொண்டு சொல்லி அப்படியே காரை வச்சிருக்கிறார். இது வந்து ஒரு டொயோட்டா கொரோலா 65-93-26. நான் தான் வந்து கேபி கஸ்டமர் போட்டேன். அந்த வீடியோ கிளிப் வந்து நினைக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து அதே கொண்டு சொல்லலாம் அப்படியே இருக்காங்க கார். அதுக்காண்டா ஒரு டொயோட்டா ஹாய்ஸ் நிற்கிது. ஜேஜி 1460 இருக்கக்கூடிய டொயோட்டா ஹாய்ஸ். ஆமாம் பாலா, என்னுடைய பார்வையாளர்கள் நீங்கள் என்னென்ன கேட்பீங்க, எனக்கு வந்து சூப்பர் ஜிஎல் வேணும், அதுவும் ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் வேணும். எவ்வளோ போட்டாலும் சூப்பர் ஜிஎல். இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க, நீங்கள் இந்த நம்பர் அடிச்சுட்டு இந்த நம்பர் ஜேஜி 1460 நீங்கள் அடித்து அதை ஆப்பில் போட்டால் அது என்ன 5 கதவா 4 கதவான்னு எல்லாம் காட்டிடும். ஆனால் அருமையான வேன், அதை விட பாடி வந்து நல்லாவே இருக்கின்றது. ஒரு வாகனத்தில் வந்து பாடி தான் முக்கியம். அதே மாதிரி சூப்பர் ஜிஎல்லில் வந்து 17 இருக்குது, 162 இருக்குது. இது வந்து 113 2004ஆம் ஆண்டு பதியப்பட்ட ஜேஜி 1460 ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல். அதில் வந்து 172 சூப்பர் ஜிஎல் ஒரிஜினல் சீட் செட் வச்சுருக்காங்க. வாங்க வேனுக்குள்ளே பார்ப்போம். கலர் கூட கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், வித்தியாசமான கலராக இருக்கும். எப்பயுமே நம்ம செலெக்ஷன் வந்து வைட்டை விட வித்தியாசமான கலர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாம் வந்து வெள்ளை வாகனம் வந்து காமன் என்ன இருக்குது. ஸோ இந்த கலர்கள் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஜிஎல் ஒரிஜினலில் வந்துச்சுன்னா வந்துங்க சன்ரூஃப் வரும். இந்த சன்ரூஃப் இருக்கின்றது, ஓப்பன் பண்ணலாம் சன்ரூஃப் இருக்கின்றது. அதே மாதிரி பின்னுக்கு வந்து ஒரு டுவெல் ஏசி இருக்கின்றது. சீட் செட் வந்து 172 சீட் செட் போட்டுருங்க. இந்த வேன் வந்து 113 நீட்டாக சூப்பர் ஜிஎல். வாங்க பாலா உங்களுக்கு திறந்து காட்டுங்க சீட் செட்டை. பாருங்க சீட்லாம் பிடிக்குன்னு சொல்லி ஒரிஜினல் சீட் என்ன? ஆமாங்க 12 சீட்டு ஒரிஜினல் 12 சீட் 12 பேர் அழகாக வந்து ஹாயாக போகக்கூடிய ஒரு சூப்பர் ஜிஎல் வேன். இதன் விலை வந்து ஒரு 33 லட்ச ரூபா சொல்கிறவங்க. வாங்க விலையை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி என்ன விலை? லீசிங் அந்த அளவாக 80 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கலாங்க. டயர் வளங்கள் டயர் வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குங்க. பாருங்கள் டயரை கிட்ட எடுத்து காட்டுங்க. டயர் எல்லாமே நல்லாவே இருக்குது. இதுதான் கண்டிஷன். வேன் வந்து பாடி பீலியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். எப்பயுமே வேன்கள் பார்க்கும்போது நல்லா பாடியை பார்த்து இன்ஜினை செக் பண்ணி எடுங்க. ஸோ மீண்டும் ஒரு விலை வந்து 1,33 லட்ச ரூபா சொல்கிறவங்க. விலையை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஷான் இருக்குது. நிஷான் FB50. ஆமாங்க FB50 கார் ஒன்று இருக்குது. இதன் முழு விலையுமே 42,50,000 ரூபா. வாங்க இதெல்லாம் புதுசாக வந்த காருங்க தான். ஸோ இது பாருங்கள் ஹோண்டா சிவிக். இது வந்து உங்களுக்கு வந்து இது கே நம்பர். ஹோண்டா சிட்டி முந்தைய மாதிரி நினைக்கிறேன். ஆமாம் நின்றுச்சு. விலையை கொஞ்சம் கம்மி பண்ணியே தரலாங்க. முந்தி போட்டிருப்போம், கொஞ்சம் விலையை போட்டிருந்தோம். ஸோ இது வந்து KB 2891 இருக்கக்கூடிய ஹோண்டா சிட்டி. இது என்ன சொல்லுங்க விலை? இப்போ இதுக்கு வந்து இன்னைக்கு உள்ள ப்ரைஸ் வந்து 35 லட்சத்துக்கு தரலாங்க உங்களுக்கு. 35 லட்சம். ஆமாம் 35 தெரியும். இல்லை ஸ்பேஸ் உள்ள இல்லை கார் உண்டு. மற்ற காரில் மட்டும் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் ஹோண்டா சிட்டியில். இல்லை பாருங்க இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பூட் பேஸ்லாம் ஹோண்டா சிட்டிலாம் இல்லை பூட் பேஸ் இருக்குமே. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டாட்டா இண்டிகா ஒன்று. ஆமாம் கலர் பாருங்க எப்படிங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கலருங்க. ஒரு பர்பிள் வாசியான கலர். 3 எழுத்து CID 2571 இலக்கம். டாட்டா இண்டிகா. அதே மாதிரி இதுவும் புதிய வரவாகத்தான் இருக்கு. டாடா நானோ. ஆமாம் டாடா நானோ வந்து நாங்கள் முதலே நானோ நிறைய காய்ச்சிருக்கோம். ஆமாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடும். ஏன்னா இப்போ முந்தி மாதிரி பார்வையாளர் பொறுத்து கேட்குற அளவுக்கு இல்லை. 1650 வாங்க விலையை பேசி தீர்மானிக்கலாம். அதே மாதிரி புதிய பார்வையாளருக்கு மீண்டும் ஒரு காட்டி கொண்டு இருக்கின்றோம். பைக் ஒன்று இருக்குது. ஆமாங்க ஏற்கனவே போட்டிருக்குது. புதிய பார்வையாளர் 9 லட்ச ரூபா. இது வந்து 30 4R
4DR5 அப்படின்ற லாங் வீல் பஸ் அப்படின்ற ஒரு ஜீப் இது விலை வந்து 35 ரூபாய் தர்றாங்க. அதே மாதிரி 58 ஒரு L200 கேப் 254. டபுள் கேப் என்ன? சாரி மன்னிக்க வேண்டும், 253 ஒரு டபுள் கேப் இருக்கின்றது. இதன் முழு விலையுமே 58 லட்சம் ரூபா. அதே மாதிரி ஃபேவரட், அதாவது ராயனோட ஃபேவரட் விற்பனையில் கலக்கிற பஜாஜ் கியூட் 12,50,000 அதன் விலை. ஸோ என்னுடைய பார்வையாளர்களை நானும் பாலம் ஒரு நீண்ட இளவெளி, அதாவது ஒரு மாதம் பஜாஜ் குயிட் அது சொல்லுவோம். பஜாஜ் ஆமாம் அது இருக்குது. இந்த பஜாஜ் குயிட்டோட GAA சைபர் 392 பஜாஜ் குயிட் இது விலை. இது வந்து விற்கிற விலை 13,50 தான் சொல்கிறோம் பார்வையாளர்களே. அநேகமாக இங்கே உள்ள வாகனங்கள் வந்து எப்பயும் விற்று கொண்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும், நீண்ட நாள் நிற்காது. ஸோ நீங்கள் நிறைய வாகனங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பாலாவும் ஒரு மாதத்துக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு போடுற புதிய வீடியோவாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்ற வரை என்னுடைய அன்பான பார்வையாளருக்கு ஒரு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்ற வரை SS காசில் பாய்.